வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய முட்டை ஆம்லேட் போல் தான் இருக்கும். பட் அதில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள்னால நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ 2 முட்டை, அதோட மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். அதோட மிளகுத்தூள் கொஞ்சம், வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது சேர்த்துட்டு, இந்த உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவுற கட்டையில் வச்சு நல்லா துருவி எடுத்துங்க. அதை இது போல் தண்ணியில் சேர்த்துட்டிங்கனாக்கா ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாக்கா அதில் உள்ள அந்த மாவு சத்தெல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு உதிரி உதிரியாக உருளைக்கிழங்கு நல்லா கிடச்சிரும். அதை நம்ம சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ நல்ல ஒரு வாசனைக்காகவும் நல்ல ஒரு ஹெல்த்திக்காகவும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகளாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடணும். உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்ல ஒரு சிம்லேயே வச்சு இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான சுவையில் ஒரு ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.